என்டிஏ கூட்டணின்னு சொல்றதா, அதிமுக கூட்டணின்னு சொல்றதா? உங்களுடைய கருத்து? அதிமுக கூட்டணி தான். அவங்க யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அது அதிமுக கூட்டணி தான். அதுதான் வழக்கமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. முதலமைச்சர் வந்து அதை பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக அவர் அதை வந்து என்டிஏ கூட்டணி, அதை பாஜகவும் அதை தான் சொல்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதை அதிமுக கூட்டணியாக பார்க்க வேண்டும். அதிமுக தலைமையிலான கூட்டணியாக தான் அதை பார்க்கறது தான் சரி. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அதிமுக தான் கிட்டத்தட்ட 30% வாக்கு வங்கியை அந்த அலையன்ஸில் வச்சுருக்காங்க. அதிமுகவை தேடி தான் பாஜகவும் வந்திருக்கிறாங்க. அதிமுகவை சிறுமைப்படுத்தணும்னு பாஜக நினைக்குதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். ஆனால் அந்த லாங்குவேஜ் ஃப்ரேமிங் அப்படிங்கிறது வந்து என்டிஏன்னு சொல்லலாம். அது ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் கூட தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஏன் எல்லாரும் அதை வந்து என்டிஏன்னு சொல்கிறதுக்கு அதிமுகன்னு சொல்லணும்னா, அன்னைக்கு இருந்த பாஜக வேற, இன்னைக்கு இருக்கிற பாஜக வேற. 21க்கும் 21 இல்ல, நான் சொல்றது 2004 கடைசி. ஓகே. இல்ல, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையே 21க்கு 26க்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. என்டிஏ கூட்டணி நிச்சயமா இருக்கு. அது அதிமுக தலைமையிலான கூட்டணி. நான் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் கேண்டிடேட்டா திரு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்க போறாரு. அதுல எந்த மாற்று கருத்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ நீங்க டிஎம்கே கூட்டணியே எடுத்துக்கோங்களேன், அதை வந்து திமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்கிறாங்க. செக்குலர் ப்ராக்ரெசிவ் அலையன்ஸ் தான் அதனோட அஃபீஷியல் நேமு. ஆனால் இன்ஃபார்மலாக அது இந்தியா அலையன்ஸ்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் அது திமுக தலைமையிலான கூட்டணி தானே. திமுக தானே பிரதான கட்சி. அது அவ்வளோதான். அதையே தான் நீங்கள் இதுக்கும் எடுத்துக்கணும். இல்ல, இண்டி கூட்டணி அப்படின்னு சொல்றது தமிழிசை அவர்கள் ஒரு தடவை சொல்லி கேட்டேன். அப்புறம் வந்து என்டிஏ இருக்கிற தலைவர்கள் சொல்லி கேட்டேன். இங்க யாரும் பெருசா சொல்லி, அவங்க சென்ட்ரல் அளவுல தானே இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னு இந்தியா கூட்டணி நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்களே. பத்திரிகை பேட்டிகள்லேயே வந்து திமுக தலைவர்களும் இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளது தமிழ்நாட்டில்னு சொல்லி, அதுக்குள்ள இப்ப போவேன். நான் வந்து வெளிப்படையா அதிமுகங்கிறது அமித்ஷா அவர்கள் முதல்ல அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்னது வந்து, அதிமுக தலைமையில் நாங்கள் தேர்தலை சந்திப்போம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இந்த தேர்தலை சந்திப்போம், அது கூட்டணி ஆட்சியாக இருக்கும். மூணுத்தையும் அவர் அந்த ஃபர்ஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஏப்ரல் 11 நினைக்கிறேன் 2025 ஐடிசி கிராண்ட் ஷோலால் நடந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் சொன்னார். அதுக்கப்புறம் சிஎம் கேண்டிடேட் பற்றி பிஜேபி பேசலங்கிறதையும் ஒத்துக்கிறேன். ஆனால் அது அதிமுக தலைமையிலான கூட்டணிங்கிறதுல எனக்கு பெரிய மாற்று கருத்து இல்லை. ஐயநாதன் அவர் களத்தில் முந்தும் கூட்டணி எது, அதிமுகவா திமுக கூட்டணியா? உங்களுடைய பார்வை. இன்னைக்கு இருக்கிற நிலையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா திமுக கூட்டணி தான் முன்னணியில இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது. 5 ஆண்டு காலத்தில் அவங்க நிறைவேற்றிய அந்த மக்கள் சமூக நல திட்டங்கள் இதெல்லாம் இருக்கு. பிளஸ் ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அந்த லீடர்ஷிப் லெவல் ஸ்டேட்டஸ் மக்களிடையே ஒப்பீட்டு அளவில் எடப்பாடியாரை விட அவர் வந்துட்டு மேல இருக்கிறாரு. ரெண்டாவது திமுகவினுடைய அந்த வலிமையான கட்சி கட்டமைப்பு. அது அதிமுக வந்துட்டு இன்னைக்கு ஒரு சிதைந்த ஒரு கட்சி அப்படின்றது நம்மளுக்கு 2017 பார்த்துட்டு இருக்கிறோம். அது தொடர்ந்து ஒரு சிதைவுக்கு உள்ளாகிட்டே வருது. பல்வேறு தலைவர்கள் போறாங்க, மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு போய் கடைசியில ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தென் மாவட்டங்களில் 7 மக்களவை தொகுதியில் வந்துட்டு டெபாசிட் எடுக்கிற அளவுக்கு வந்து அந்த கட்சியினுடைய பலம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட நிலையில பலம் வாய்ந்த ஒரு அணியா இருக்கிறது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா திமுக அணி தான். அது வேறுபட்ட சந்தேகம் கிடையாது. இல்ல, டிஎம்கே கூட்டணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலின் அவர்களை தான் முகமாக வச்சு தேர்தலையே சந்திக்கிறாங்க. என்டிஏல அது ஆப்சண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்க வந்து இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தணுமா கூட்டணியா சேர்ந்து? இல்ல, அப்படிலாம் முன்னிலைப்படுத்துறதுனால வந்துடாது. இப்போ ஸ்டாலின் அப்படின்னம்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாரு, பல்வேறுபட்ட நலத்திட்டங்கள் மக்களிடையே போயிருக்குது. மக்கள் சந்திப்பு அப்படின்றத அவர் அன்றாடம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நலத்திட்டங்களையும் நிறைவேற்றுறாரு. அப்போ மக்களோட நேரடியாக பேசி அந்த திட்டங்கள் எல்லாம் வழங்குறாரு. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால வந்துட்டு அவர் ஒரு முகமாக இருக்கிறாரு. அது ஒன்று. ஆனால் அதிமுகவுக்கு இருக்கக்கூடியது என்னன்னா, அவங்க எதிர்பார்த்த அளவிற்கு இந்த அரசுக்கு எதிரான அதிருப்தி நிலை இல்லை. ஆன்டி இன்கம்பன்சின்ற அந்த ஃபேக்டரில் அந்த அளவுக்கு பலமாக திமுகவுக்கு எதிராக வந்துட்டு இல்லை இன்னைக்கு. அது அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நம்பர் 1. நம்பர் 2, நம்பர் 2, எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலான அதிமுக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செல்வி ஜெயலலிதா இருந்த போது இருந்தால் அந்த பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக வந்துட்டு அதிமுக இல்லை. ஒரு வலிமையான கூட்டணி. 2வது விஷயம். 3வது என்னன்னா, இப்போ திரு சிவபிரியன் கூட சொன்னார், என்டிஏவா டிஎம்கேவான்னும் போது கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில வந்துட்டு பாஜக இருக்கிறத வந்துட்டு யாரும் மறுக்க முடியாது. கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க எப்படியெல்லாம் கட்டுப்படுத்துறாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விடயம் தான் அது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, எடப்பாடி தான் என்டிஏ அரசு கூட்டணி ஜெயிச்சா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டு அமித்ஷா கிட்ட இருந்து வரவே இல்லை. இதனால வரைக்கும் வரல.
இப்போ தான் முந்தா நாள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்றால் முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்றபடி யாரும் சொல்லலை. அப்போ அந்த கூட்டணிக்கு இயல்பாகவே வந்துட்டு ஒரு பலம் வாய்ந்த தலைமை இல்லை, அதை ப்ரொஜெக்ட் பண்ண அவங்க தயாராகவும் இல்லை அப்படின்றதானே தெரியுது. அவங்களே உணர்ந்துட்டாங்களா? இல்லை உணர்ந்துட்டாங்கன்னு இல்லை, அது அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய டஸ்ட். இது வரைக்கும் அவங்களுக்குள்ள அந்த தொகுதி பங்கீடு வரல. தொகுதி பங்கீடு வந்து அது உறுதியாகி அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு வேட்பாளர் பட்டியலாம் அறிவிச்சு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதை சொல்ல முடியும். இல்ல ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொன்னீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது நாள் வரையிலும் கட்சி சார்ந்த உட்கட்சி பிரச்சனைகளுக்கு பதில் சொல்றதுலயே நிறைய நேரம் செலவழிச்சிருந்தார். நிறைய வழக்குகள் இருந்தது. அதிமுக இருந்து வெளியே வந்தவங்க நிறைய கேள்வி எழுப்புனாங்க. அவரை பார்த்து அவருடைய தலைமைக்கே நிறைய கேள்விகள் எழுப்புனாங்க. அதில் பதில் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி யார் தலைமையிலான கூட்டணி, இந்த விவகாரங்கள் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது ஆன்டி இன்கம்பன்சிய அவர் சரியா அறுவடை பண்ணலன்னு எடுத்துக்கலாமா? இல்ல ஆன்டி இன்கம்பன்சி எந்த இடத்துல இருக்குதுன்றது சொல்லுங்க, நம்ம ஓப்பனா விவாதிப்போம். ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னம்னா எந்த இடத்துல இருக்குது? இப்போ சமீப நாட்களாக கூட எத்தனையோ பேர் போராட்டம் பண்றாங்க. சட்டம் ஒழுங்கு விமர்சனம் இருக்கு. திமுக அரசு சட்ட ஒழுங்கு மேல நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்கு. இன்னொன்னு முடிச்சிடறேன். ஜெயலலிதா அவர்கள், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அவர் எதிர்கட்சியாக செயல்படுவார்ல. ஜனவரி மாசம்தான் பிரச்சாரத்துக்கு வர்றாரு அப்படின்ற ஒரு பார்வை இருந்தாலுமே அந்த ஒரு 3 மாதங்கள்ல திமுக அரசு மேல அவங்க வைக்கிற விமர்சனம் இருக்குல்ல, அது மக்கள் மத்தியில் ஈடுபடும். அந்த அளவுக்கு ஏடிஎம்கே இன்னும் லீடர்ஷிப்னுடைய பலவீனம். அது எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒரு காரணம், பலவீனப்படுத்திட்டாரு. ஒரு கட்சி இன்டாக்டா இருந்தது. சரி, ஜெயலலிதா மரணப்படுக்கையில் இருந்த போது அவங்க இறந்துட்ட உடனே எப்படி ஒரு ஓ பன்னீர்செல்வம் தனியாக ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டு எப்படி அவங்க சசிகலாவை நீக்கிறாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி பலம் பெற்று எப்படி ஒரு ஓபிஎஸ்ஸை நீக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் அந்த கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் இருந்தவங்க நீக்கப்பட்டு புதுசாக நியமிக்கப்படுறாங்க. இது எல்லாம் சேர்ந்து என்ன ஆகிடும் அப்படின்னம்னா, நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா ஒருத்தர் அதோட அந்த பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் ஆஃப் ஆகிட போகிறது இல்லை. எந்த ஒரு நபரும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கும். அதுதான் போன தேர்தலில் நிரூபணமாச்சு. ஒரு ரெட்டையில நின்ன ஒரு கேண்டிடேட்டை விட ஓ பன்னீர்செல்வம் நிறைய ஓட்டு வாங்கினார். ஒரு ரெட்டையில நின்ன ஒரு கேண்டிடேட்டை விட 2,88,000 ஓட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா அவர் டிடிவி தினகரன் பெற்றார். இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்தையும் நாம் தமிழருக்கும் அதிமுக கிட்ட ஒரு சமநிலை வாக்குகள் தென் மாவட்டங்கள் இருக்குது. தென் மாவட்டங்கள் தானே அதிமுகனுடைய கோட்டையை. அந்த இடத்துல ஏன் அந்த மாதிரி ஆச்சு? அப்போ ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னம்னா, ஒரு லீடர்ஷிப் அந்த ஃப்ளாக் அவங்கள அந்த கட்சியினுடைய ஒட்டு மொத்தத்தையும் சேர்த்து கட்டியால தவறிட்ட உடனே அவங்களால எதை பண்ண முடியும்? அதான் இங்கே நீங்கள் கூட்டணியை வச்சு உங்களுடைய பலவீனத்தை மறைக்கலாம். ஆனால் அது ஒரு பலமாக ஆயிடாது. உங்களுடைய கட்சி அப்படின்றது பலமாக இல்லாத பட்சத்தில் உங்களுடைய கூட்டணி உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை தந்திடாது.